கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தாராளமாக அனுப்புங்க. நாங்கள் தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கமெண்டில் அனுப்புங்க, ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இந்த ஜீவார்த்தை மூலம் கிடைக்கிற ஆறுதல், சமாதானம், அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஜீவார்த்தை மூலம் நன்மையை பெற்று வருகிறேன். இந்த நன்மையை ஒரு நபருக்காவது நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருங்க. சரியா? இந்த நாள் இங்கே ஏதாவது கவலையோடு கண்ணீரோடு இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாக செய்வார். உங்கள் எதிர்காலம் இயேசுவோட கையில் இருக்குது. பயப்படாதீங்க. அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். சரியா? வேதவாசிங்க, ஜெபிங்க, ஆலயத்துக்கு செல்லுங்க. நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. மேன்மை அடைவீர்கள். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:12. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவர்களை நினைக்கிறார். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது பார்த்தீங்களா? இரத்த பலிகளை விசாரிக்கிறாரா? இரத்த பலிகளை விசாரிக்கிறார். இரத்த பலின்னா என்னது? சிலருடைய வாழ்க்கையில் மற்றவங்கள் அழியத்தக்கதாக, அந்த குடும்பங்கள் அழியத்தக்கதாக, அல்லது ஒரு மனிதன் அழிந்து போகத்தக்கதாக சில காரியங்களை செய்வார்கள். அந்த காரியத்தை தேவன் விசாரிப்பார். அதான் இரத்த பலி. இனி ஒருவருடைய மரணத்துக்கு காரணமாக, ஒரு குடும்பம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது தான் இரத்த பலி. அந்த இரத்த பலியை விசாரணை செய்வாராம், விசாரிப்பாராம். புரிந்து கொண்டீர்களா? அதனால் நம்முடைய ஆண்டவர் விசாரணை செய்கிறவர், விசாரிக்கிற ஆண்டவர். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை நெருக்கிறாங்களே, போராட்டத்தை கொண்டு வராங்களே, உங்கள் வேலைக்கு விரோதமாக எழும்புகிறாங்களே, வியாபாரத்து விரோதமாக எழும்புகிறாங்களே, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களே, பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களை கொடுக்கிற கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் உபத்திரங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். விசாரணை செய்வார். அவர் நியாயம் செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். இரத்த பலிகளை விசாரணை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இதோ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நம்முடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த பூமியிலே ஒரு கூட்ட மக்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களினால் இவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் இரத்த பலிகளை விசாரிக்கிற தேவன் விசாரித்து இவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தார், இப்போது நீர் தொட்டு சுகமாக்கும்படியே ஜெபிக்கிறேன். உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரையிலும் சகல நோய்களும் சகல வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கமாண்டில் ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். வேலை கிடைக்கட்டும், தொழில் அமையட்டும், திருமணம் நடக்கட்டும், கற்பத்தின் கனி கிடைக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை யாராவது ஆண்டவரை அனுப்பியிருந்தால் அந்த சாட்சியில் அனுப்பியிருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.